நண்பர்களே வணக்கம். அதாவது அமெரிக்கா சுமார் 250 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சுதந்திரம் வாங்கின நாடு கிடையாது. அங்கே இருக்கிறவர்களை அடிமைப்படுத்தி விட்டு இவர்கள் தான் அமெரிக்க பிரஜைகளாக இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற ட்ரம்மிலிருந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா வெள்ளையின மக்கள் அனைவருமே அந்த ஊர் மக்கள் கிடையாது. அந்த ஊர் மக்கள்னால் எல்லாருமே கருப்பர் இன மக்கள் தான், செவ்விந்தியர்கள்னுமாங்க. அந்த நம்ம ஊர் இந்த செவ்விந்தியர்கள்ங்கிறத வச்சது அங்கே முதல்ல போய் அந்த நாடை கண்டுபிடிச்சான் பாருங்கள், 250 ஆண்டுகளுக்கு முன்பாக. அப்போ இந்த போய் இப்போ சிகப்பாக இருக்கிறாங்களே வெள்ளையர்கள், இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டால் ஸ்காட்லாந்திலேருந்து போய் ஸ்காட்லாந்தில் தான் அவங்க அந்த இடத்துக்கு போய் கண்டுபிடிச்சி அங்கே குடியிருந்தாங்க. சரி, இது வரலாறு ஹிஸ்ட்ரி சேனலில் போய் அமெரிக்கன் ஹிஸ்ட்ரின்னு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 எபிசோடு இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா அமெரிக்கா எப்படி உருவாச்சு, அங்கே இருக்கிற இனம் யாருன்னு. அந்த இனம்தான் இந்த படத்தோட மையக்கரு. அந்த இனம்னா எந்த இனம்? செவ்விந்தியர்கள். அங்கே இருக்கிறவர்களை பின்னாடி தள்ளிட்டு இவங்க இருக்காங்க. நம்மளை மாதிரி ஒரு சண்டை போட்டு ஒரு ஜனநாயகம் மாதிரி முறையில் நம்ம இருக்கிற மாதிரிலாம் அவங்க போடலை. அவங்கள போன 100 வருடத்துக்கு முன்பாடி ஆப்ரகாம் லிங்கன் வர்ற வரைக்குமே அடிமையாகவே இருந்தாங்க. இப்படி உள்ள சூழ்நிலையில் இருக்கும்போது அந்த நாட்டில் உள்ள அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு கதை. அதில் இரட்டை பிரிவியாக ஒருத்தர் பிறப்பாங்க, ஒரே மாதிரி 2 பேர். இதில் ஹைலைட் என்னென்னா, அந்த இரட்டை பிறவி பிறக்கிறவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, ஒரு தனித்தனி மனுஷனை ஒரே நடிகராக நடிச்சிருக்காரு. அதுதான் இதில் உள்ள ஆச்சரியம். இப்போ கதை என்னங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். 1930 அமெரிக்காவில் இனவெறியை தான் காட்டுறாங்க. அந்த இனவெறியில் நடந்த சம்பவம், அடக்குமுறை, வன்முறை, சிறந்த ஒரு படம் அது. இந்த சூழலில் ஒரே முகம் கொண்ட 2 பேர் இருப்பாங்க. இருவரையும் அந்த கேரக்டரை டபுள் ரோல் பண்ணியிருக்காரு. யார்? மைக்கேல் பி ஜோர்டன்னு ஒரு செவிந்தியர், அவரும் ஒரு கருப்பர் இனத்தை சேர்ந்தவர். ஒருத்தன் ஜட்ஜ்மெண்ட்டு, லா அண்ட் ஆர்டரு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி சமுதாயத்துக்கு தகுந்த மாதிரி வாழ்வான். இன்னொருத்தன் அதிகாரம், பழி, அவன் வாழ்க்கையில் நிறைய இருள் இருக்கும், அதை விரட்டுறதுக்கு தயாராக இருக்க மாட்டான். இந்த 2 சகோதரர்களுக்கும் மர்மமான ஒரு குழப்பம் இருக்கும். வாம்பயர்னால் என்னென்னா, ஒரு இரத்த வெறி உள்ள ஒரு சக்தி, ஒரு பேய் மாதிரி. அப்படி ஒரு உலகத்தோட மோதி ஜெயிக்கிற மாதிரி ஒரு கதை அது. யார் உண்மையான பாவி அப்படிங்கிறது தான் அந்த சின்ஸ் அப்படிங்கிற கதையோட முழு அர்த்தம். அது மனிதனா இல்லை அரக்கனா என்ற கேள்வி அதில் எழும்பும். படத்தினுடைய முக்கியமான கருத்து என்னென்னா, இந்த படம் சாதாரணமான கதையே அல்ல. இந்த பேய் கதைகளில் வர்ற மாதிரி கதை இல்லை, அது கலந்த மாதிரி கதை தான். ஆனால் அது மாதிரி இல்லை, அதையும் தாண்டி கமலஹாசனுடைய அந்த வரியை அப்படியே சொல்லணும். அந்த பேய் கதை சம்மந்தப்பட்ட அந்த சப்ஜெக்ட் உள்ள மனிதர் பேராசையோட, அதிகார வெறியோட, அடக்குமுறை என்பதற்கான குணத்தோடு உருவாக்கப்பட்டிருப்பான். இன்னொருத்தர் என்ன பண்ணுவான்னா, பாவம், நியாயம், மனிதன் செய்யும் கொடுமைகளே உண்மையான சின்ஸ், ஆகவே அதை செய்யக்கூடாதுங்கிற கொள்கையோடு இருப்பான். இதுதான் முக்கியமான கதை. இதில் இனம் அண்டு சமூக நீதி, வரலாற்றில் மறைக்கப்பட்ட ஒரு வழிகள், அதான் புத்தகத்திலேருந்து இப்போ கதையை எடுக்கிறாங்கல்ல. ஏன் அந்த படம் பேசப்படுகிறது என்றால், ஒரே நடிகர் 2 வேடத்தில், மனநிலை மோதல், அப்புறம் அந்த பேய் குணம் உள்ள ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அது சமூக அரசியல் புதிய வகை ஒரு சப்ஜெக்டாக இருக்கும். இது வரைக்கும் அரசியல் இந்த கோணத்தில் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி, தீய சக்தி மாதிரி ஒன்று கெடுக்குது அப்படிங்கிறது. ஹாலிவுட் வழக்கமான ஹீரோ வில்லன் வரையறையெல்லாம் உடைச்சிருச்சு இந்த படம். அரக்கனா யாருன்னா என்ற கேள்வி பார்வையாளர்களிடமே விடுகிறோம். நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள். இரத்த பயம் இந்த படம் பார்க்கும்போது மனித மனசின் இருளை காட்டும் ஒரு அழகான திரைப்படம். எல்லாரிடத்திலும் ஒரு இருள் இருக்கும் தெரியுமா? சும்மா ஒரு நீதி, அதாவது சட்டத்தை பற்றி பாடம் எடுக்கிற ஒரு வழக்கறிஞர் மாணவர்கள் மத்தியில்
சட்டத்துக்கு அநீதிக்கு எதிராக போராடுறவங்கள அவர் எல்லாரும் கொதித்து எழணும் அப்படிங்கிற பாடத்தை பல வாரம் நடத்தியிருப்பார். அதை நடத்தி முடிஞ்சோடனே எல்லோரும் அநீதியை கண்டிப்பாக எதிர்ப்பீங்களான்னு கேட்பார் அந்த மாணவர்கள்ட்ட. நிச்சயமாக எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கொஞ்சம் தூரத்தில் லேப்டாப் அப்போ தான் விரித்து வைக்கும். அதே கிளாஸில் 2 பெஞ்சு தள்ளி அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லுவார், உன் பேர் என்னம்மா அப்படிம்பாரு. அந்த பேர் சொல்லும். நீ இப்போ நான் உனக்கு சொல்கிற கருத்து கரெக்டாக கேட்டுக்கம்மா. என் கிளாஸு எப்பெல்லாம் எனக்கு இந்த செக்ஷன் இந்த வகுப்பறையில் என்னுடைய செக்ஷன் வருதோ அது பூராத்துலேயும் அட்டன் பண்ணக்கூடாது, இப்போயே வெளியே போயிடு அப்படின்னுவார். உடனே அந்த பொண்ணு எந்திரிச்சு ஏன்னு கேட்கும். ஒரு தடவை தான் சொல்லுவேன், அடுத்த தடவை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு இருப்பார். அந்த பொண்ணு போயிடும். போன பிறகு நம்ம சப்ஜெக்ட்டுக்கு போவோம் அப்படின்னுவார். ஓகே ரைட். இப்போ கதையெல்லாம் எடுத்து ஒரு பாடம் நடத்துகிறதுக்கு எல்லாமே அந்த போர்டு கீடெல்லாம் ரெடி பண்ணி சாக் பீஸ் எல்லாம் போட்டு போர்டில் எழுத ஆரம்பிச்சிட்டு லைட்டாக திரும்பி, நீங்கள் எல்லோரும் 2-3 வாரமாக நம்ம என்ன எழுதியிருக்கோம், என்ன படிச்சிருக்கோம், அநீதிக்கு எதிராக போராடணும், என்ன ஏதுன்னு கேட்கணும், நீதி இல்லாத ஒரு செயல் நடந்தால் அதை நம்ம தவறுன்னு தெரிஞ்சால் குரல் கொடுக்கணும்னு படிச்சிருக்கோம். சரி ரைட். இப்போ நான் ஒரு வேலை செஞ்சேன், அந்த பொண்ணு வெளியே போயிடுச்சு. இது என் செக்ஷன் மட்டும் இல்லை, வேறு எந்த செக்ஷன்லேயும் நான் நடத்துகிற எந்த கிளாஸ் வகுப்புலேயும் நீ ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் ஏன் கேட்கல? அது ஒரு அநீதி இல்லையா? அதுக்கு என்ன குற்றம் கொடுக்கணும், தண்டனை கொடுக்கணும், அது என்ன தப்பு பண்ணுச்சு, ஏன் அதை அனுப்புகிறீங்கன்னு கேட்கலையே. அப்போ இந்த சப்ஜெக்ட் படித்து என்ன பிரயோஜனம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு படம், அதுவும் ஒரு படம் தான், இங்கிலீஷ் படம். படத்து பேர் டைட்டில் தெரியல, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஆனால் அந்த சப்ஜெக்டை உணர வச்சுருவார். அடுத்த செகண்டே அப்போ 2 மணி தானே வாழ்கிறீங்க, உங்களுக்கு தேவைன்னா இந்த கிளாஸில் நம்ம உட்காரணுன்னா இவருடைய தயவு தேவை, அதுக்காக நம்ம அவர் செய்கிற அநீதியை நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்னு ஒரு ஆலோசனையோடு இருக்கிறீங்க இல்லையா? இது மாதிரி இருக்கக்கூடாது. அதுதான் இந்த வகுப்போடைய முக்கிய குறிக்கோள். அப்புறம் அந்த பொண்ணை உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு எந்த இடத்துலையும் எந்த சூழ்நிலையும் மொத்தமாக எந்திரிச்சு குரல் கொடுத்தீங்கன்னா நான் வெளியே போயிருப்பேன். ஆனால் நீங்கள் அதை கொடுக்கலையே. அப்போ ரெட்டை வேடம் போடக்கூடாது. சட்டம் படிச்சிட்டோம், சட்டத்தில் இவர் தான் தப்புங்கிறாரு, ஏன் காரணம் அந்த பொண்ணை வெளியே வரட்டீங்கன்னு கேட்க உரிமை இல்லாத அளவுக்கு உங்களை என்ன பண்ணிக்கிறீங்க, காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தேவையான சப்ஜெக்டை மட்டும் கேட்குறது தான் தயாராக இருக்கீங்க. இது எல்லா மனிதருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுதான் படத்தோடைய மையக்கரு. இந்த கருவை பிரமாதமாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு 16 அவார்டு கொடுத்துருக்காங்கன்னா சும்மா கிடையாது. 2025 இந்த படம் ரிலீஸ். இந்த படத்தோடைய முக்கியமான சின்னர்ஸ் அப்படிங்கிறது பாவம். இந்த வாம்பேருங்கிறது ஒரு கேரக்டரு, அதுதான் அந்த பயங்கரமான கொடூரமானது. இயக்குனர் ராயன் குக்லார். இவர் ஏற்கனவே ஒரு ஆஸ்கர் அவார்டு வாங்கியிருக்கார், படத்து பேர் தெரில. நடிகர் மைக்கேல் பி ஜோர்டன். இவர் 2 வேடங்களில் நடித்து மிரட்டியிருக்கார். இந்த 2025 இந்த படம் ரிலீஸ், உலக அளவில் திரைக்கு வந்தது. இது 98வது ஆஸ்கர் அவார்டு விழாவில் 16 அவார்டு இதுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. வர்ற மார்ச் மாதம் இதுக்கு கொடுக்க போகிறாங்க. அந்த டேட் சொல்கிறேன். இது வரைக்கும் கொடுத்த அவார்டுகளில் அதிகப்படியான ஒரு அவார்டு வாங்குகிற ஒரே படம். அடுத்தது இதில் உள்ள முக்கியமான பரிந்துரைகள்: சிறந்த படம் அதுக்கு ஒரு அவார்டு, சிறந்த இயக்குனர் அதுக்கு ஒரு அவார்டு, சிறந்த நடிகர் அதுக்கு ஒரு அவார்டு. அதுக்கடுத்து மைக்கேல் பி ஜோர்டன், இவருக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் சிறப்புக்கு ஒரு அவார்டு, சிறந்த துணை நடிகர் நடிகைகள், சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட், கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு தனியாக, சிறந்த அசல் திரைக்கதை. இந்த அசல்ங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு புக்கு 1930 அந்த புக்கு ரைட்ஸ் வாங்கி தான் எடுத்திருப்பாங்க. அதுதான் ஒரிஜினல் திரைக்கதை. அந்த அசல் திரைக்கதைக்கு ஒரு சல்யூட் போட்டு அதுக்கு ஒரு ஆஸ்கர். ஒளிப்பதிவு, அப்புறம் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு பாருங்கள், அவருக்கு ஒரு பெரிய ஒரு அவார்டு. ஆடை காஸ்டியூமர், ஒளி, அதாவது சவுண்ட் ரெக்கார்டரு, அதுபோக பின்னணி இசை, பாடல்கள், விஷுவல் எஃபெக்ட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. மேலும் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க, எந்த அளவுக்குன்னு தெரில. ஆனால் இதுவரை ஆஸ்கர் வரலாற்றிலே டைட்டானிக், லாலா லேண்ட், ஆல் பட் ஈவ் என்ற இந்த மாதிரி படங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் 14 வெறும் 14 அவார்டுகள் தான்.
இந்த படத்தில் இருக்க 16 அவார்டு 16 அவார்டு 2 அவார்டு எக்ஸ்ட்ராக்கு போகுது. இது பெரிய உலக சாதனை. இந்த மாதிரி நம்ம தமிழகத்தில் ஒரு படம் எடுக்கணும். நம்ம வசூல் ரீதியாக கர்நாடகாவிலேருந்து 2 இயக்குநர்கள் இன்றைக்கு தமிழகத்தில் கோல் ஊன்றி கொண்டு இருக்கார்கள். இங்கே இருக்கிற இயக்குநர்கள் புதுசாக வர்றவர்கள் அனைவரும் அவர்களுக்கு படத்தை பார்த்து படம் எடுக்கிற புத்தி இல்லாத அளவுக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல. ஆனால் ஒரு மிரட்டுற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் யாரும் இது வரைக்கும் எடுக்கலை. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா விஷுவல் கம்யூனிகேஷனில் லைலாவில் எல்லாம் சீட்டே கிடைக்கல. மற்ற விஷுவல் கம்யூனிகேஷன் நார்மலாக இன்ஜினியரிங்கு மற்ற சப்ஜெக்ட் எடுக்கிற காலேஜெல்லாம் விஷுவல் கம்யூனிகேஷன் ஒரு செக்ஷன் அதில் ஆட் பண்ணி இப்போ படிக்க வைக்கிறாங்கன்னா அதுக்கு ஜனங்க நிறையா பசங்க ஜாயின் பண்ணுறாங்கன்ட்டு. இப்படி நிலமையில் இப்படி ஒரு படம் எடுக்கிறதுக்கு தான் அந்த விஷுவல் கம்யூனிகேஷனுங்கிற படிப்புலாம் இருக்குங்கிறத யாரும் பண்ணுறதே கிடையாது. இதுக்கு முன்னாடி கிராமத்திலேருந்து வெளியே வந்த பாரதிராஜாவை பார்த்து தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த இளைஞனும் சுமார் 1978 75 ஆரம்பித்தவனுங்க இப்போ வரைக்கும் படம் எடுத்துக்கிட்டு வந்தானுங்க. அவனுங்க பிள்ளைகளையெல்லாம் விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு அதுக்கு படிக்க வச்சாங்கன்னா அவங்க வெவ்வேறு விதமான சிந்தனைகளில் அதில் மூழ்கி என்ன படிச்சிருக்கோம் படித்ததுக்கான ப்ரிப்ரேஷன் என்ன பண்ண போகிறோங்கிறது பண்ணாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆகவே இந்த மாதிரி படங்கள்லாம் எடுக்கிறதுக்கு நம்மளால் முடியாமல் இல்லை, செய்கிறதுக்கு தயாராக இல்லை, அவ்வளோதான். ஆனால் மேலும் செய்வார்கள் என்று நம்புகிறேன்.